அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இந்த வீக்குக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இண்டெக்ஸ் ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 12ஆம் தேதி தொடங்குது, ஜனவரி 12. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் எல்லாரும் மெசேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் அனுப்பிட்டேன். அது என்ரோல் பண்ணுறவங்க 2ஆம் தேதி அலோவ் பண்ணிட்டோம். என்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு கூகுள் ஷீட் இருக்குது. அது எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் அந்த ஷீட் வாங்கிக்கோங்க. அதில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் என்ரோல் பண்ணிவிடுவேன், பதிவு பண்ணிப்பேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வீக் நம்ம ஒவ்வொரு வாரமும் லெவல் கொடுக்குறோம், ஒவ்வொரு மாதமும் லெவல் கொடுக்குறோம். கரெக்டுங்களா? அந்த லெவல் இந்த மெத்தட் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. எட்ஜிங்கோட மட்டும்தான் இதை வர்த்தகம் பண்ணும். ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. வீக்லியில் 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆகிட்டா எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் உள்ளே வந்தால் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அப்போ அதுக்கு டேவை வச்சு க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் வச்சா க்ளோஸ் கொடுத்துட்டு போகிறது தானே சிறந்தது. கரெக்டாக? அப்போது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்னா பெரிய ஸ்டாப் லாஸாக வச்சுருவோம். அப்போ நமக்கு நஷ்டம் பெருசாகிடும். அப்போ எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடை நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடாது. சேஃபான எட்ஜிங் எடுத்துக்கணும். இல்லை சார், நான் எட்ஜிங் எடுக்காமே பண்ணுவேன் சார், நான் ரிஸ்க் எடுக்கலாம் தயார் சார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறது உங்களுடைய விஷயம். ஓகேங்களா? உங்களுடைய விருப்பம். சரி, மார்க்கெட் இங்கே இருக்குது. இந்த வீக்கு இங்கேருந்து 23,772 நியர் எங்கே வந்தாலும் பை, 23,682 ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் ஆர் பயமாக இருக்கிறவங்க 15 மினிட்ஸ் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் உள்ள வந்தாலும் எடுக்கணும். 23,682 ஸ்டாப் லாஸ். அதே இங்கிருந்து மேலே போனால் செல் நியர் 24,312, ஸ்டாப் லாஸ் 24,428, டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் ஆர் 15 மினிட்ஸ். இது வீக்லியில் மட்டும்தான் இந்த 15 மினிட்ஸ் பயமாக இருக்குன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. மந்த்லியெல்லாம் கம்பல்சரி டே கேண்டில் தான். அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னாக்கல நீங்கள் கண்டிப்பாக எட்ஜிங் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸுங்க. இங்கே அதனால மினிமம் 100 பாயிண்ட்ஸ். அதே போல் மந்த்லியில் செல்லோ பையோ ட்ரிகராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்தாக்கெல்லாம் பை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தாராளமாக நீங்கள் அடிஷ்னலாக கண்டினியூ ஃபாலோ பண்ணலாம். இதனுடைய வேலிட் இது வியாழக்கிழமை ஈவினிங், எக்ஸ்பைரி டே எண்ட் டேட் வரைக்கும் இதுக்கு வேலிட், இந்த வேல்யூக்கு இந்த இதுக்கெல்லாம் மதிப்புக்கலாம். ஓகேங்களா? இல்லை வீக்லிலையும் மந்த்லிலையும் அதே டைரக்ஷனில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவும் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் உங்களுடைய ட்ரேடை எங்கே நீங்கள் எடுத்தாலும் இங்கேருந்து 23,412 செல்லு இப்போ இந்த வீக் எடுக்கிறீங்க அப்படின்னா மந்த்லியில் செல்லு ட்ரிகராக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்கும். புரியுதுங்களா? இது 52 வாரத்தில் 44 வாரம் சக்ஸஸாக இருக்கும். அதே மந்த்லி லெவல்ஸ், இயர்லி லெவல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கல எல்லா ட்ரேடுமே உங்களால் சக்ஸஸாக பண்ண முடியும். ஒரு 1-2 மட்டும் தவறுதலாக போகலாமே தவிர மற்றபடி எல்லாமே நீங்கள் உங்களால் பண்ண முடியும். அதற்கு ஏற்றாற் போல் பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. கிளாஸ் டீட்டெயில் கேட்குறவங்க இந்த செல் நம்பர் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.